புடலங்காய் முட்டை சாதம் எப்படி செய்யன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ புடலங்காயை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி சேர்த்து வதக்கியாச்சு. குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசால் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவு. இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ முட்டை 2 உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம். அதில் முட்டைக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து முட்டை நல்லா வேகணும். இப்போ மறுபடியும் உப்பு பத்தலை, சாதம் போட்டு கலரணும்ல, அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ சாதம் உதிரி உதிரியாக வடித்து வச்சு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய புடலங்காய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.